அப்பாவும் சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? காட்ஃபாதரா அவங்களுடைய ஸ்டாண்டு, காட்ஃபாதர் அதெல்லாம் அது அவங்களுடைய ஸ்டாண்டு. அதான் ஒருத்தரை குறை சொல்லணுங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. கனிம வளம் என்பது கண்டிக்கக்கூடியதுதான். இங்க இருந்து எல்லாமே கடத்துறது, இங்க இருந்து போறது, கேரளாக்கு அனுப்புறதெல்லாம் தப்பு தான். தவறை சுட்டி காட்டலாமே தவிர அதுக்கு புனைப்பெயர் இடைப்பெயர்லாம் வைக்கக்கூடாது. தவறு. அவர் அப்பா ஒரு பெரிய மனிதர், வயசுலையும் பெரிய ஆளு, ஒரு சபாநாயகர், நல்ல மனிதரும் கூட. அப்படி இருந்தாலும் கூட கனிம வளத்தை அவரே தடுத்திருக்கலாம். இதை மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் அவரு பண்ணலாங்கிறது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நாங்க கண்டிப்பா பேசுறேன். அவர் அதை பத்தி கேட்டா தப்பிச்சு ஓடிடுறாரு. கனிம வளம் இங்க இருந்து கடத்தக்கூடாது. அதுல தமிழக மக்கள் முன்னேற்றம் கண்டனம் பண்ணுது. இங்கேயும் சரி, தென்காசியும் சரி, நிறைய இடத்துல அது மாதிரி பொள்ளாச்சி சைட்லயும் கனிம வளம் போயிட்டு இருக்கு. எல்லா சைட்லயும் கேரளா தான் போகுது. அதனால அதை தடுத்து நிறுத்த தமிழ் அரசு முதலமைச்சர் தான் அதை முடிவெடுக்கணும். நாங்க சொல்லதான் முடியும். செயல்பாடுகள் அரசு தான் நிறுத்த முடியும். அதனால அரசு இதை கவனத்தில் கொண்டு கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன். அவருடைய ஆப்ஷன், அவர் கட்சி வச்சிருக்காரு, அவருடைய ஆப்ஷன் இருக்கு, ஆட்சியில் பங்கு அவர் கேட்கிறாரு. அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது தேர்தல் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவர் இந்த மக்கள் கூட்டத்தை வச்சோ இதை வச்செல்லாம் நீங்க டிசைட் பண்ணாங்க. பத்திரிகை செய்தி அது ராங்கா இருக்குது. தேர்தல் வரட்டும், தேர்தல் முடிஞ்சோம். தேர்தல் நேரத்தில் அனைவருக்கும் இலவச வீடு வழங்கப்படும் அதெல்லாம் சொல்லலாம். எல்லாம் எட்டி புழுவுற கார் கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், எல்லா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்ப எதுதான் நடந்திருக்கு? திமுக 99% நிறைவேற்றிட்டாங்க. அதெல்லாம் போய் அப்படிலாம் நிறைவேற்ற முடியாது. சொல்லலாம், நிறைவேற்ற முடியாது. காலத்தின் கட்டாயம் சீக்கிரமா நல்லபடியா முடியிட்டு மக்களுக்கு நல்ல செஞ்சா சார் சந்தோஷம். செய்யலாம் சொல்றேன். வாக்குறுதி எங்க சொல்லி செஞ்சிருக்காங்க, எல்லாமே செய்ய முடியாதே சொல்றேன். நீங்க பள்ளி அறையில் உட்கார்ந்து மது குடிப்பது எப்படி பாக்குறீங்க? இது தாய் தந்தையர்கள் வளர்ப்பு சரியில்லை. தாய் தந்தையர் தான் குறை சொல்லணும். மாணவ பருவத்தில் இருக்க பிள்ளைகள் அங்க குடிக்கணும்னு சொன்னா அவங்க அப்பா குடிக்கிறாருன்னு அர்த்தம். இந்த பிள்ளைகளை போய் கடையில போய் வாங்கிட்டு வர சொல்றது, இந்த மாதிரி இழிநிலைப்படுத்துறது தாய் தந்தை தான். தாய் தந்தைகள் குழந்தைகளை சரியாக வளர்க்கவில்லை என்பது அரசுக்கு அது சம்பந்தம் இல்லை. ஏன்னா இருக்கிறதால அரசு சொல்லாங்க நம்ம பிள்ளைய நம்ம தான் வளர்க்கணும், ஊட்டி வளர்க்கணும். நம்ம பிள்ளை தப்பு பண்ணு சொன்னா அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்ஸ் ஒழுங்காத பிள்ளைய வளர்த்துனா அந்த மதுக்கு அந்த பிள்ளையை குடிச்சுக்காது. பேரண்ட்ஸ் முக்கியம். அதே மாதிரி அங்க இருக்கிற டீச்சர்ஸ் முக்கியம். அதை கண்டிக்கணும். அந்த மாதிரி நிலைகள் இழிநிலைகள் ஏற்படாதவாறு தமிழகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது என்பதை நான் அதுதான் திராவிட மாடலா அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நீங்க அரசியே சாட்டாங்க. என் பிள்ளைய நான் வளர்க்கணும்னா நான் தான் என் பிள்ளைய பார்க்க முடியும். இதுக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா அதுக்கு காரணம் கஞ்சா. நான் ஏற்கனவே பல திருப்பி உங்கள்கிட்ட மீடியால சொல்லியிருக்கேன். கஞ்சா புழக்கங்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. இது எல்லாமே ஆந்திரா, கேரளால இருந்தா கடத்தப்பட்டு வருது. தேனி, அதான் கேரளா, தேனி, ஆந்திரா. இதை அடிவேற நீங்க வியாபாரம் தூக்கிட்டு வரலாம். கூலிக்கு வேலை செய்றேன், மாட்டினம் பூரா கூலிக்கு வேலை செய்றேன். இந்த ஆணிவேர் யார் எங்க இருந்து உற்பத்தி பண்றா அவனை கைது பண்ணி கொண்டு வந்து அடைக்கணும். அதான் அரசுகிட்ட நான் பலத்துக்கும் கேட்டுட்டு இருக்கேன். வேலை செய்ய வேலைக்காரனை கைது பண்ணி ஒரு புரோஜனம் இல்லை. அந்த நிலை மாற்றணும்னு சொல்றேன். கஞ்சானால்தான் அந்த கொலை நடக்குது. இந்த ராணிப்பேட்டில் நடந்த இன்சிடென்ட் கஞ்சா. அதே பத்திரிகை செய்தியில நீங்க போட்டிருக்கீங்க, கஞ்சா நல்லா குடிச்சிட்டு போதையில தான் பண்ணிருக்காங்க. தவறு. இது இந்த கஞ்சா புழக்கங்கள் வந்தா தாயை கூடுறது, தாப்பனை கூடுறது, நண்பர்களை கூடுறது, கூட இருக்கவனை கூடுறது, இதெல்லாம் கஞ்சா. இல்லன்னு சொல்லலையே. தமிழ்நாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாரத்தில் வருவதற்கான ஒரே மேடையில் அனைத்து அரசியல் கட்சிகள் இருக்க நீங்க இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அழைத்தால் பார்ப்போம். அழைக்கல இல்ல யாருமே. அந்த ஒரு முகாந்திரம் இது வரைக்கும் தகவல் சொல்லல. தகவல் சொன்னா கண்டிப்பா போகும். காத்திருக்கணும். என்ன கூப்பிடணும் அவங்க தான் கூப்பிடணும். நான் போய் வழிய வான்னு சொல்ல மாட்டேன். யார்ட்டையும் போக மாட்டேன். அது அவங்க அழைக்கிறது அப்புறம் பார்ப்போம். அது அழைக்காம நான் இப்ப முடிவு சொல்ல முடியும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கு. அது அவங்களுடைய கூட்டணி. ஆமா, இப்ப அதிமுகவா இருக்கட்டும், தமிழக மக்கள் கட்சிகளா இருக்கும், கூட்டணி பெரிய அளவுக்கு இல்லைன்னு மக்கள் மத்தியில பேசப்படுது. அது இப்ப சொல்லவே முடியாது. எந்த அரசியல் கட்சி கூட்டணி இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று தேர்தல் காலகட்டம் நெருங்குற நேரத்துல யாரோட போறா, யாரு புரியுறாங்களோ அப்பதான் சொல்ல முடியும். ஜனவரி மாசம் நீங்க பத்திரிகை செய்தாலும் சொல்றீங்க. இன்னும் கட்சிகள் தான் முடிவு எடுக்கல. நிறைய கட்சிகள் திமுக வெளியில வரலாம், அதிமுக வெளியில போனா அதிமுக கூட்டணி சேரலாம், திமுக சேரலாம், தாவாக்களை சேரலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. தமிழகத்துல தேர்தல் காலகட்டத்தில் தான் முடிவு எடுப்பாங்க. அந்த நேரத்துல எந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாரோட கூட்டணி அமைக்க அது வெற்றி. அதிகமான கடன் இந்த அரசு வாங்கிட்டு சொல்லி தமிழிசை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸோட பார்வையாளர் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு
ஆளுக்கும் இந்த அரசு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு, மத்திய மாநில அரசுகள் நிறைய இடத்துல நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இது ஒரு பீகார் அரசு எவ்வளவு வாங்கி பாத்தீங்கல்ல, லிஸ்ட்ல போட்டாங்க. தமிழ்நாடை விட அதிகமா யார் வாங்கியிருக்கா? பீகார் முதலமைச்சர் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் ஒவ்வொன்றையும் சுட்டி காட்ட முடியாது. அந்த ஆளுமை அவங்க தான் இருக்கு. அவங்க வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க அவங்க தான் பதிச்சு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது வரையில சொல்றேன். அது நான் சொல்ல முடியாது. பத்திரிகைலாம் அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டேன். நீங்க ஒண்ணு சொன்னா 9 திருச்சி போடுவீங்க. அதனால நான் சொல்றேன். எப்ப சொல்றேன், எப்ப சொல்லணும் அப்ப சொல்றேன். ரெண்டே அணிதான், அதிமுக திமுக தான். 3வது அணி 4வது அணி தமிழக மக்கள் முன்னேற்றம் நினைக்கல. திமுக அதிமுக அவ்வளவுதான். இந்த 2 அணி தான் தமிழ்நாட்டுடைய நிலை. அப்ப தாவேகாவும் போயிரும். நான் அதை பத்தி பேசவே இல்லையே. அவ இப்பதானே வந்திருக்காங்க, நீங்க பின்னாடியே போறீங்க. நேற்று வந்து கூட்டத்தை பார்த்து போகுது. நான் நம்ம மார்க்கெட்ல ஒரு நடிகரோ வந்தாலும் கூட்ட முடியும். அது ஒரு கட்சின்னு சொல்லுவீங்களா? அது சொல்லுங்க. நீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தேர்தலில் திங்க போறாரு. அப்ப யோசிப்போம், ஏன் இப்ப அவசரப்படுவீங்க? அவர் மத்த கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுக்கணும், போட்டு கொடுக்கணும், அவங்க சாப்பிட திங்ஸ் கொடுக்கணும், சாப்பாடு. ஆனா எதுவுமே இல்லாம தன்னெழுச்சியா இளைஞர்கள் வர. அது பத்திரிகை செய்தி கொடுக்கல. நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனா? அது இல்லன்னு சொல்றேன். அது நீங்க சொல்றீங்க. அது அங்கேயும் கொடுக்குறாங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. கூட்டத்தை வைத்து முடிவெடுக்காங்க, கூட்டத்தை வச்சு முடிவெடுக்காங்க. மையம்னு ஒரு கட்சி கமலஹாசன் சகோதரர் ஆரம்பிச்சார்ல, ஆரம்பிச்சார்ல. அப்ப நீங்க பத்திரிகையில என்ன சொன்னீங்க? அடுத்து மையம் தான் வரும், தமிழ்நாட்டுல ஆள போகுதுன்னு பத்திரிகை செய்தி சொன்னீங்க. இதுக்கு அவருடைய நிலை என்ன? பரிதாம ஒரு சீட் வாங்கிட்டு போய் நின்றுட்டாரு. இப்ப அவரை பத்தி இதே மாதிரி தாவாக்க இப்ப வந்திருக்கு. தேர்தலே சந்திக்க முன்னாடி நீங்க எதுக்கு முடிவு எடுக்கிறீங்க? விஜயும் பரிதாபமா பேருவாரு. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. தேர்தலை பொறுத்தா சொல்ல முடியும். தேர்தல் நேரத்துல நீங்க பாப்பீங்க, அப்ப தெரியும். விஜய் கூட கூட்டணி செல்ல மாட்டான்னு உறுதியா இருக்காரு. விஜய் கூட கூட்டணி கிடையாது. அரசியல் சூழலை எப்படி வேணாலும் ஏற்படும். ஏற்றத்தாழ்வுகள், நண்பனும் கிடையாது, எதிரி கிடையாது. அந்த கால சூழ்நிலையை பொறுத்து விடுதலை சிறுத்தையும் பங்கு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, இப்ப வேணாம்ட்டாங்க. ஆட்சியில பங்கு ஒண்ணு. ஆனா அது அவருடைய ஸ்டைல், அதோட கான்செப்ட் விஜய் மட்டும் தான் சொல்றாங்க. ஆட்சியில் பங்கு என்பது யாரும் இல்லாம அவர் சொன்னாருன்னா எல்லாரும் வருவாங்களா? பின்னால அவர் ஆட்சி நான் பங்கு கொடுக்கேன், அதனால எல்லா கட்சியும் அண்ணா திமுக திமுக எல்லாம் கழிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்துருவாங்களா? நீங்க என்னங்க பேசுறீங்க? நேத்து வந்திருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வரட்டு தேர்தலில் சந்திக்கிட்டு அப்ப மக்கள் முடிவு எடுப்பாங்க. அந்த மக்கள் முடிவு வச்சுதான் நீங்க சொல்ல முடியும். நன்றி.